ஒருத்தன் பக்கெட்ல இருந்த தண்ணியை ஒரு காஞ்சி போன திராட்சை செடிக்கு ஊத்திட்டு போறான். திடீர்னு பார்த்தா அதுல பழம் செடி எல்லாம் வளர ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்துல அந்த செடி ஃபுல்லா திராட்சை பழமா ஆயிடுது. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் தாகமா இருக்கிறதுனால அதுல இருக்கிற தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு பக்கத்துல அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. என்னன்னா ஒரு ஸ்பைடர் வெப் இவனை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு பிளாஸ்ட் ஆயிடுது. அதே போர்ஷன்ல ஒரு கல்லு மேல விழுகுறான். அந்த கல்லே நொறுங்கி போயிடுது. அப்புறம் பக்கத்துல இருந்த எல்லா கல்லுமே இவனால அசால்ட்டா தூக்க முடியுது. அந்த பக்கெட்ல இருந்து எல்லா தண்ணியுமே குடிச்சு பார்த்தா இவனுக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி இருக்கு. இவன் தண்ணி ஊத்துன செடியில பழம் இருக்கத பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். அந்த பழத்தோட டேஸ்ட் ஒரு திராட்சை பழத்துல இருக்கிற டேஸ்ட் மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி டிஃபரெண்டா சூப்பரா இருக்கிறதுனால இதை சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஒரு ரோட்டோரமா எல்லா பழத்தையும் ஒரு கூடையில வச்சுட்டு இது வரைக்கும் யாரும் சாப்பிடாத பழத்தை நான் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி சத்தமா சொல்றான். எல்லாரும் அப்படின்னா புதுசா பழத்தை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி பாக்குறாங்க. ரேட்டு கேட்டா $80 சொல்றான். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கணும்னு சொல்றான். ஒரு பழத்தை எடுத்து கொடுக்கும்போது அவன் சாப்பிட்டா அவனுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. இந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்ச பிறகு எனக்கு இருந்த பேக் பெயினே போச்சுன்னு சொல்றான். இதை கேட்ட இன்னொருத்தன் அவனும் வாங்கி சாப்பிட்டு பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க வந்தவங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சி அந்த பழத்தை வாங்குறாங்க. இதை பார்த்த ஒரு ரிச் மேன் என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு போய் ஆபீஸ்ல சாப்பிட்டு பார்த்தா அவனுக்கு இருந்த டிப்ரெஷன் டென்ஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகுது. இந்த பழத்தோட டேஸ்ட் பிடிச்ச பணக்காரன் இவங்கிட்ட இருந்த எல்லா பழத்தையுமே வித்துறான். அதுக்கப்புறம் இவன் ஒரு பிளான் பண்றான். தக்காளி விதைக்கலாம்னு சொல்லிட்டு இவனோட காட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு தக்காளி விதையை போட்டுட்டு அந்த பக்கெட்ல இருந்த தண்ணியை மறுபடியும் ஊத்துறான். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு மறுநாள் போய் பார்த்தா ஒரே நாள்ல எல்லா செடியுமே வளர்ந்து ஃபுல்லா பழமா இருக்கு. அதை பார்த்து இவனுக்கு ஒரே ஆச்சரியமா ஆச்சு. ஒரே சந்தோஷத்துல இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா பழத்தையுமே பறிச்சு மறுபடியும் அந்த ரோட்ல விற்கிறான். இந்த முறையும் திராட்சை மாதிரி அதிக ரேட் வச்சுதான் விற்கிறான். தக்காளிக்கு $20 சொல்றவன பக்கத்துல இந்த கடைக்காரன் தக்காளியில அப்படி என்ன இருக்கு $20 சொல்றேன்னு சொல்லி கேட்கறான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஆல்ரெடி இவன்ட்ட திராட்சை வாங்கினவன் அங்க வர இவன் தக்காளி விற்கிறத பார்த்துட்டு அதை வாங்கி ஒன்னு சாப்பிட்டு பாக்குறான். சாப்பிட்டு அடுத்த செகண்டே ஏதோ ஒரு பார்ட்டில டான்ஸ் ஆற மாதிரி ஃபீல் ஆனதுனால உடனே இங்க இருக்கிற தக்காளி எல்லாம் எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி கேட்கறான். அவனும் $40,000 சொன்னவன உடனே எல்லா பேமெண்ட் பண்ணிட்டு அதை வாங்கிடுறான். அந்த பக்கத்துல இருந்த கடைக்காரன் என்னடா இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போறான்னு சொல்லி ஒரே ஆச்சரியமா பாக்குறான். இவனுக்கு ரொம்ப ஹாப்பியா போயிடுது. வீட்டுல போய் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போட்டோவை பாக்குறான். அவன் தக்காளி வித்ததை யாரோ உங்களுடைய குரூப்ல போட்டுறாங்க. இவன் உடனே இவனுடைய போன் எடுத்து 1 day salary ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவனுடைய குரூப்ல போட்டுறான். அதுக்கப்புறம் இவனுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்ட் எல்லாம் கால் பண்ணி ஒரே நாள்ல எப்படி இவ்வளவு அமௌண்ட் சம்பாரிச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் சீக்ரெட்னு சொல்லிட்டு படுத்துக்கிறான். சடனா ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா இவனுடைய எக்ஸ் லவர். இவனுக்கு அந்த வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்ட் இவனுடைய ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. அதுல இவனை 10 பேர் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த பொண்ணு தான் இவனை காப்பாத்திருப்பா. ஆனா இவனுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. இவ எதுக்கு இப்ப கால் பண்ணிருக்கான்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த பொண்ணு எப்படி இருக்கா, நல்லா இருக்கா, சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கறா. இவனும் ஓகே இப்ப என்ன வேணும்னு சொல்லி கேட்கறான். உன்னை மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கறா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன வெஜிடபிள் போடலாம்னு சொல்லி யோசிக்கிறான். நெக்ஸ்ட் எழுந்து அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த பக்கெட்ல இருந்த தண்ணியை ஊத்துறான். போல ஒரே நாள்ல எல்லா காயும் வந்துருது. இவனும் மார்க்கெட்டுக்கு ஒரு வண்டியில எடுத்துட்டு போய் விற்கலாம்னு சொல்லி பாக்குறான். அந்த நேரம் பார்த்து இவனோட எக்ஸ் லவர் அங்க வர இவன் வச்சிருந்த ரேட்டை பார்த்துட்டு எதுக்கு இவ்வளவு ரேட் வச்சு விற்கிறான்னு சொல்லி கேட்கறான். ரேட் எல்லாம் எதுக்கு பாக்குறேன், அந்த காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு காய் எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அவளும் வாங்கி சாப்பிடுறா.